சங்ககால புலவர்களில் பல புலவர்கள் தனது இயற்பெயர் தெரியாமல் அவர் பயன்படுத்திய உவமையை வைத்துக்கொண்டு தங்களுடைய பெயரை அழைப்பதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள். நற்றினில் பார்த்தீங்கன்னா தனிமகனார், தேய்புரி பழங்கயிற்றியனார், இதெல்லாம் அவருடைய இயற்பெயர் அல்ல. அவங்க 2 பேரும் தன்னுடைய பாடல்களில் வைத்த உவமைகள் அது. அணிலாடு முன்றிலார், காக்கை பாடினியார், விட்ட குதிரையார், குப்பை கோழியார், ஓரேர் உழவனார், செம்பூல பேல்நீரார், இவெல்லாம் குறுந்தொகையில் வரக்கூடிய உவமையால் பெயர் பெற்ற புலவர்கள். இல்லை தேய்புரி பழங்கயிற்றினாருங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா, ஒரு தலைவன் பிரிந்து போகிறான் தலைவியை விட்டு. அப்போ அந்த தலைவியை சொல்லுறா, என்னுடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போகிறீர்கள் என்று சொல்லுகிறாள். தலைவனுடைய அறிவு சொல்லுகிறது, வெளியில் போனால்தான் சம்பாதித்து வர வேண்டும் என்று அறிவு சொல்லுகிறது. ஆனால் மனது தலைவி விட்டு பிரிந்து போகிறோமே என்று தடுமாறுகிறது. அதை ஓமைப்படுத்தக்கூடிய புலவர் ஒரு பழமையான தேய்ந்து போன ஒரு வைக்கல் புரியை 2 யானைகள் பிடித்து இழுப்பது போல ஒரு பக்கம் என் மனதும் மற்றொரு பக்கம் எனது அறிவும் பிடித்து இழுக்கிறது. தேய்ந்த புரி என்ற பழங்கயிற்றை 2 யானைகள் பிடித்து எதிரெதிராக பிடித்து இழுக்கிற போது எவ்வாறு சுக்கு நூறாக உடையுமோ அல்லது பிஞ்சு போகுமோ அதுபோல என் மனது பிஞ்சு போகிறது. ஒருபுறம் என்னுடைய தலைவனுடைய அன்பை பிரிவதற்கு மனமில்லாமல் மனசு தடுமாறுகிறது, மறுபுறம் வெளியில் சென்று வெடிமுடித்து வர வேண்டும் அறிவு சொல்லுகிறது என்ற இந்த உவமையை தேய்புரி பழங்கயிறு என்ற உவமையால் அந்த புலவர் சொன்னதுனால அவருக்கு தேய்புரி பழங்கயிற்றினர் என்று பெயர் உண்டு. நன்றி, வணக்கம்.